என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சந்திர பகவான் காலையில் 6:52 வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுறார், பயணம் பண்ணுறார். அதற்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு 11வது ஸ்தானம் கும்பராசி. அந்த கும்பத்தில் தான் இன்னைக்கு சந்திர பகவான் போயின்னு இருக்கார். 11வது ஸ்தானத்துக்கு அது நமக்கு லாபஸ்தானம்னு பேர். மேஷராசிக்காரர்களுக்கு அது பாதகஸ்தானம்னு பேர். அப்போ இது லாபஸ்தானமாக இன்னைக்கு நடக்குமா, பாதகஸ்தானமாக நடக்குமானா நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை பொறுத்து தான் இன்னைக்கு ராசி பலன். மேஷராசிக்காரர்கள் இன்னைக்கு பாசிட்டிவாக நினைச்சா அது லாபஸ்தானமாக இன்றைக்கு சந்திரன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அவர் பாதகஸ்தானமாக இன்னைக்கு செயல்படுவார். இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கையினா இல்லையா, அதுக்கு இதுதான் அர்த்தம். நம்ம பாசிட்டிவாக நினைச்சா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இந்த நாள் வீண் புரளிகளை நம்பி பிறரை பற்றி கருத்து சொல்லாதீங்க. அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் அனுசரித்து போடும். குரு பகவானுடைய தீட்சண்யம் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் விளருது. அதனால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் தேடி வரும். சூரிய பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஹெல்த் கான்சன்ட்ரேஷன் வேணும், அந்த கான்சியஸ் வேணும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார். ராகு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வேலை நெருக்கடிகள், ஒர்க் ப்ரெஷர் இருக்குதான் செய்யும். என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அதையும் மீறி கொண்டு உங்களுடைய உழைப்பு இருக்கும். புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறேன் சார், எனக்கு ஒரு தடை இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி பிஸ்னஸில் தடை இருக்கக்கூடியவர்கள் பெருமாள் கோவிலுக்கு போகணும். ரிஷபராசிக்காரர்கள் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றணும். பெருமாளோடு தாயாரும் சேர்ந்திருக்கக்கூடிய கோவிலில் போய் இங்கே நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இன்னைக்கு சண்டே தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே, பாடங்களும் படிக்க வேண்டாமே அப்படின்னு மாணவர்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கும் பாடங்களில் கவனம் செலுத்தணும். பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் அவரை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதும் அதிர்ஷ்டம். ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துல குருன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. 9ஐ குரு பார்ப்பது மிக விசேஷம். ஒரு ஃபாரினுக்கு போகணும்னு சொன்னால் இன்னைக்கு முயற்சி பண்ணணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடும். சார் நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன், ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதன் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இன்னைக்கு இறங்கணும். என் வியாபாரம் ரொம்ப நொடிச்சு போகிற அளவுக்கு இருக்குது, நான் புதிய ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு புதிய பங்குதாரரை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம். வியாபாரம் லாபமாக அமையும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கு குரு பகவான் அனுக்கிரகம் பண்ண போகிற நல்ல நாள் இந்த நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. நானாச்சு எனக்கு அப்படிப்பட்ட பவர் இருக்குது, விஐபிகளோடலாம் நெருக்கம், நான் மனசு வச்சு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவேன். வீண் ஜம்பம் இன்னைக்கு இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வெளி உலகத்திலும் சரி, இன்னைக்கு நாவடக்கம் வேணும். வள்ளுவர் சொன்னார், யாகாவாராயினும் நாகாக்குனார். எவ்வளவு பெரிய மனிதனா இரு பூமியில. ஆனால் நாவடக்கம்னு ஒன்று இல்லைன்னா மாட்டிப்பேன்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் அமைதியாக போகணும், பயணங்களை அவாய்ட் பண்ணணும். ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூலாம் கண்டுக்காம விட்டுருவோம், மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க மாட்டோம். இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது, உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகள் உங்களுக்கு வேலைப்பளுவை அதிகப்படுத்தும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள்
ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல ஒரு பேச்சு திறமை வெளிப்படும். பேச்சில் ஒரு தைரியம் இருக்கும். பேச்சில் ஒரு பிறருக்கு வழிகாட்டக்கூடிய, வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். கிழமை நாயகன் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருந்துட்டு நல்ல தன வருமானத்தை தரப்போறார். ராஜ கிரகங்கள் ரெண்டும் சப்போர்ட். ஒரு பக்கம் 2ஆம் இடத்துல சூரியன், ஒரு பக்கம் 7ஆம் இடத்துல சந்திரன். 2 ராஜ கிரகங்கள், ஒளி கிரகங்கள் வேறு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல தனவரவு வரும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். கல்வியில் புதிய கல்வி கற்கக்கூடிய எண்ணங்கள் பெருகும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த புதன் பகவான் தானே தெய்வம். காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க சொல்கிறேன் சார், பெருசாக இருக்குது, 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்காந்து படிக்க வேண்டியிருக்கு, எங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அதில் ஒரு ஸ்லோகத்தை விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே கொடுத்துருக்காங்க. ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு கொடுக்குறாங்க. உங்களால் மிகப்பெரிய விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியல, 3 தடவை ராம ராம ராமன் சொல்லுங்க. அந்த ராம மந்திரத்தை சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு சொல்லுங்க, வியாபாரம் ஜெயிக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் சில ஹெல்த் இஷ்யூவோ கொடுக்கலாம். அது மட்டும் உடல் நலத்தை பார்த்துக்கணும். துலாம் ராசி அன்பர்களே, சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போறார். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தலைமை பொறுப்புக்கு சிலர் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். பாக்கியாதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். புதிய வீடுமனை வாங்கலாம்ங்கிற எண்ணம் தோன்றும். நீங்கள் மறந்தவற்றை பிறர் ஞாபகப்படுத்துவாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பெருகும். புதிய வீடுமனை வாங்குங்கிற எண்ணம், எதையும் நேர்மையாக கரெக்டாக செய்யுங்கிற எண்ணம் பெருகும். அது உங்களை வாழ வைக்கும். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி என்பர்களே, நம்பிக்கை பெருகும், தன்னம்பிக்கை பெருகும். 3ஆம் இடத்துல சந்திர பகவான், மனசுல ஒரு தைரியம். அதே நேரத்தில் இன்னைக்கு கைகளில் வலி, இடுப்பு வலி போன்றவை தொந்தரவும் சிலருக்கு இருக்கலாம். கண்ணிய குறைவான விஷயங்கள்ல ஈடுபட்டக்கூடாது தனுசு ராசிக்காரங்க. 3ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு. கண்ணிய குறைவான விஷயங்கள் ஈடுபட்டால் சில சிக்கல்கள் வருகிறது. கழுத்தில் பிரச்சனை இருந்தால் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். புதிய வியாபார ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்கள் எதையுமே இன்னைக்கு திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுவீங்க. எதையுமே அது நிம்மதியாக இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு வளர்ச்சிக்கு உதவும். தன வருமானம் இன்னைக்கு பெருக போகிறது. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை பெருகும். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். படிப்பிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கும்பராசி என்பர்களே, ஒரு பரபரப்பாகவே இருப்பீங்க. இன்னைக்கு எதையோ பெரிய விஷயத்தை செய்து முடிக்க போகிற எண்ணத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. சில பேர் பெரிய விஷயங்களை செய்வீங்க, சில பேர் செய்கிறீங்களோ இல்லையோ. நான்லாம் இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் மனசு வச்சாரா நான் பெரிய மலையை கூட புரட்டிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, உடல் நலத்தில் ஒரு அக்கறை எடுத்துக்கிறோம். எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும். ஆனால் ஏதோ எலும்பு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கு. அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்க. கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் இன்னைக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். ஆர்த்தோபீடியன்ஸுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்தவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உதயமாகும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். மறைந்திருந்து தொழில் விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. நேரடியாக ஒரு இன்வால்மெண்டோடு ஈடுபட முடியாதபடி ஒரு தடை இருக்கு. பெரிய அளவுக்கு வியாபாரத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் சாதிக்க முடியாதபடி தடை. அவர்களெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யணும். வழிபாட்டில் சிறந்தது குலதெய்வ வழிபாடு. அதை செய்தால் வியாபாரம் நல்லா இருக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைம்பாங்க. இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் தரும்.
இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு இருக்கு. எல்லா நன்மைகளும் உண்டாகும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?